எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். முதலாளி நானு இங்கிலாந்து வந்து ஜெயிச்சு உள்ள போயிட்டாங்க செமிஃபைனலுக்கு. ஐ ஃபர்ஸ்ட் டீம் டு என்டர் தி செமிஃபைனல் ஆஃப் த T20 வேர்ல்ட் கப் 2026. இங்கிலாந்து 2 விக்கெட் 5 பால் வித்தியாசம் மிச்சம் இருக்கும்போது ஜெயிச்சிட்டாங்க. 164 ஃபார் 9 பாகிஸ்தானை. அட்லீஸ்ட் ஒரு 10 ரன் ஷாட் அப்படின்னு ஹாஃப் இருந்தது. ஆனா இவங்க வந்து தடுமாறி ஜெயிச்சிட்டாங்க. ப்ரூக்கு தான் டிஃபரன்ஸ். இன்னும் ஒரு சிக்னிஃபிகன்ட் பாயிண்ட்னா டியூ வர ஆரம்பிச்சிச்சு செகண்ட் இன்னிங்ஸ்ல. அது ஒரு ரொம்ப சிக்னிஃபிகன்ட் பாயிண்ட். அது இல்லாட்டி பயங்கரமா அடி வாங்கியிருப்பாங்க இங்கிலாந்து அப்படின்னு சொல்லலாம். பட் கிரெடிட் டு தம், எண்ட் ஆஃப் த டே தே ஒன் த கேம். இதெல்லாம் சொல்லிட்டு நிக்க முடியாது. தே பிளேட் வெல், தே ஒன் த கேம். ஃபர்ஸ்ட் வந்து பாகிஸ்தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 10 ரன் பிலோ பார், 175 பார், 10 ரன் முன்னாடி இது பண்ணிட்டாங்க. அதை வந்து அப்புறம் ப்ரூக் டிஃபரன்ஸ் அடிச்சு கொடுத்துட்டாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க பாய்ஸ், சொல்லுங்க. அப்புறம் நான் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றேன். இல்ல, பாகிஸ்தான் வந்து மொத்தமா இன்னைக்கு இது ஸ்டாட்ஸ் போட்டாங்க. ஒரு டீம் வந்து எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கு இந்த வேர்ல்ட் கப்லன்னு. பாகிஸ்தான் தான் 154 கிலோமீட்டர் தான் டிராவல் பண்ணிருக்காங்க. இந்தியா வந்து 10,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்கு மேட்சஸ்க்காக. அப்படி இருந்தும் டியூ பத்தி கூட தெரியலையா அவங்களுக்குன்னு தெரியல. ஏன்னா டாஸ் ஜெயிச்சோன்னா பேட்டிங் போயிட்டாங்க. சேஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், ஆனா அவங்க பேட்டிங் போயிட்டாங்க. பட் அது மேபி அது நம்ம நேத்தும் பேட்டிங் பண்ணணும் தான் சொன்னோம். இந்த 2 கேப்டனுமே பேட்டிங், இந்த இவரும் பேட்டிங் தான் சொன்னாரு, ப்ரூக்கும் நாங்களும் பேட்டிங் பண்ணுவோம் தான் நினைச்சாங்க. அது வரைக்கும் ஓகே தான். பட் இங்க வந்து ரொம்ப இப்ப இது இன்னைக்கு பினாமினா என்னன்னு தெரியல, யாருமே அதை இது பண்ணல. டியூ கனெக்ட் பண்ணலன்னு தெரியல. ஓகே, மெயின் அங்கதான் இருக்காங்க. அவங்க இத்தனை நாள் 2 டீம் அங்கதான் இருக்காங்க. ஸோ இது இவர் ஆட்சி நல்லா போட்டார் ஸ்டார்ட்ல. அந்த விக்கெட் அவர் எடுத்து கொடுத்தது இட் வாஸ் வெரி கீ. ரொம்ப கண்ட்ரோலோட போட்டார். முன்னாடி யூஸ்வலா அந்த லெக் சைடில் போட்டு ஒயிட் போற இல்லை ஓவரா ட்ரை பண்ணுவார். ஆனால் கண்ட்ரோலோட போட்டார். அவர் எடுத்த விக்கெட்ஸ் தான் ஐ திங்க் இட் ஸ்டார்டட் ஆஃப். அந்த ரன் ரேட் கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. ஒரு சைம் வைப் இருந்தாலோ இல்லாட்டி அதுக்கப்புறம் பாபர் சீக்கிரம் உள்ள வந்தது இங்கிலாந்துக்கு நல்லதா போச்சு. நீ சொல்ல வர்ற அதானே சொல்ல வர்ற? சொல்லிரு டைரக்டா. பவர் பிளேலயே வந்துருச்சு, நாசமா போச்சு பவர் பிளேன்னு சொல்லிரு. அப்படி நான் இன்னொன்னு கேட்கணும். எப்படின்னா இப்போ வந்து சல்மான் அலியாவுக்கும் பாபர் அசாமே சண்டைன்னு சொல்லி நான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். பாபர் அசாம் வந்து 61 ரன் அடிச்சிருக்காரு அந்த டோர்னமெண்ட்ல. ஒரு மேட்ச் பேட்டிங்கே பிடிக்கல. சல்மான் அலி வந்து எல்லா மேட்ச்லயும் பேட்டிங் பிடிச்சிருக்காரு. 60 ரன் தான் அடிச்சிருக்காரு. அப்படின்றப்ப பாபர் இஸ் ரிலேட்டிவ்லி பெட்டர் பேட்ஸ்மேன். 24 பால் 25 ரன்ல நிக்கும். ஆமா, பட் ஆனா செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் அவரும் இவரும் தானே. அதெல்லாம் சொல்ல முடியாது. எப்படி வந்து டீமை பிரேக் போட்டு கவுத்து விட்டாருன்னு நம்ம பாக்கணும். நஃபே மாதிரி ஒருத்தர் வேஸ்ட் பண்றாங்களே வெளியே பெஞ்ச்ல. உண்மைதான். அவங்க பக்கர் ஜமானும் பெரிய அளவுக்கு இம்பாக்ட், கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டர் ரன் ரேட்டு. பட் இவரும் ஸ்ட்ரைக் ரேட்டு இவரும் யூஸ் பண்ணல. நீ சொன்ன மாதிரி ஒருவேளை பாபர் அசாம் பதிலாக வேற யாரும் ஹையர் ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சிருந்தால் இன்னும் ஒரு 10-15 ரன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கலாம். அதுதான் டுவர்ட்ஸ் எண்ட் அவங்க பேடா கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா, அந்த உஸ்மான் கான் அவர் வந்து கீழே அந்த 7ல வந்து அவருக்கு அடிக்க முடியாது. அவருக்கு அந்த ஷார்ட்ஸ் கிளியர் பண்ற அளவுக்கு அவர் கிடையாது. அவர் வந்து நல்ல டைமர் ஆஃப் த பால். அன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல பார்த்தோம். அவர் வந்து கொஞ்சம் ப்ராப்பர் ஆர்த்தடாக்ஸா ஆடுறவர். அந்த 4ல அவர் வந்தாருனாலே அந்த ஒரு 130 ஸ்ட்ரைக் ரேட் அவர் பேலன்ஸ் பண்ணிட முடியும். 130 140ல அந்த பண்ணிட்டு அவங்க நஃபையும் எடுத்தாங்கன்னா பின்னாடி அடிக்கிறதுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க தோத்துட்டாங்க. 10 ரன் ஷார்ட் தான் அவங்க எப்படியா இருந்தாலும். நம்ம எவ்வளவு என்னதான் சொன்னாலும் பாபர் அசாமும் தூக்கணும்ன்றது எல்லாரும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதை மட்டும்தான் அவர் பண்ண மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. சல்மானாக வந்து அவங்க முதல்ல சொன்னதுதான், அட்லீஸ்ட் இப்போ வந்து பவர் பிளே வந்து கொஞ்சம் அடிக்க பாக்குறாங்க. அவர் பெர்ஃபார்ம் பண்ணல, அது ஓகே. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. பட் ஆனா அவங்க மைண்ட் செட் அட்லீஸ்ட் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. முன்னாடி வந்து பாபர் அசாம் ஓப்பனிங், ரிஸ்வான் ஓப்பனிங், அவங்க வந்து 40 ரன் 30 ரன் தான் அடிப்போம், 35 ரன் அடிப்போம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்து வெளியே வந்திருக்கிறது பெரிய இது. பட் இன்னும் வந்து ஹேங் ஓவர் ஆஃப் பாபர் வந்து இன்னும் இருக்கு. அவரையும் கழிச்சு விடுங்க. இன்னொரு ஹால்மார்க் என்னன்னா, பாபர் கெடுத்து விடுறாரு, ஃபர்ஹானே சேர்த்து கெடுத்து விடுறாரு. 2வே ஓட மாட்டேங்கிறாரு. 2வே ஓடாம ஒஸ்தா கெடுத்து விடுறாரு. அவங்க இங்கிலாந்து வந்து 14 டூரோ 15 டூவோ இன்னைக்கு ஓடி இருக்காங்க. பாகிஸ்தான் எத்தனை டூ ஓடினாங்கன்னு நீங்களே பாருங்க. 5 டூ கூட ஓடல. 5 டூவோ 6 டூவோ தான் ஓடினாங்க. அது வந்து ஒரு பெத்தட்டிக் ஆஸ்பெக்ட். அது ஒரு சிக்னிபிகன்ட் இது. நீங்க எவ்வளவு டூ வந்து பாகிஸ்தான் ஃபர்ஹான் வருவாரு, பாபர் திரும்பிக்கு வரும் சைடு அப்படியே. இதெல்லாம் வந்து மேட்ச் பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பெத்தட்டிக் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ், அதுவே காஸ்ட் 10 ரன்ஸ். பட் டியூ வந்துச்சுன்னு சொன்னாலுமே கடைசியா பார்த்தா கடைசி ஓவர் வந்து நவாஸ் போடும் போது ஸ்பின் இருந்துச்சு, ஓரளவுக்கு ஹோல்ல இருந்துச்சு, ஸ்பின் இருந்துச்சு. ஓவர் இது பண்ணாரு, ஸ்லோவா போட்டாங்க. ஸோ டியூ வந்தது. பட் ஆனாலும் பிட்ச் வந்து ஸ்டில் ஹெல்ப் தி ஸ்பின்னர்ஸ். இஸ் நாட் கொஞ்சம் மேபி உஸ்மான் தாரிக் தவிர மற்ற ஸ்பின்னர்ஸ் சரியா போடலையோ அப்படின்னு. உஸ்மான் தாரிக் வந்து இப்ப 2 மேட்சா பவுண்டரி கன்சீட் பண்ணல நினைக்கிறேன். இந்த மேட்ச் பவுண்டரி கன்சீட் பண்ணல. கடைசி 2 பால் பேடா போட்டாரு. வில் ஜாக்ஸ் ஒரு 6 ஒரு 4 அவர் போட்ட கடைசி 2 பாலுமே பவுண்டரி.
2 பாலுமே பேடா போட்டாரு இந்த இன்னைக்கு மேட்ச்ல. கடைசி ஓவர் கடைசி இன்னைக்கு ஓவர் மேட்ச் கடைசி 2 பால் 3 பால்ல வந்து 2 பவுண்டரி போச்சு, ஒரு 6 ஒரு 4 போச்சு. சரியா ஃபினிஷ் பண்ணல அவரு. பட் ஓகே, கம்பேரிட்டிவ்லி ஹாரி ப்ரூக் வந்து நிறைய சான்ஸ் எடுத்தாரு. அவரு ஆக்சுவலா நான் சொல்றது, அவரு இந்த டிஸ்மிசல்ஸ் ஸ்பின்னோட ஒரு அதிக அவுட் ஆனதெல்லாம் பார்த்துட்டு அவர் நினைச்சது பவர் பிளேலயே வந்து அடிச்சிடலாம் ஒன் டவுன் வந்து பேசர்ஸ் போட்டுட்டு இருக்கும்போது, ஏன்னா பேக் எண்ட் வந்து ஸ்பின் லோடு பண்ண போறாங்க, பேசர்ஸ் போடும் போதே முடிஞ்ச அளவுக்கு அடிச்சிடலான்னு தான் அவர் உள்ள வந்தாரு. பட் இட் வாஸ் ஹிஸ் டே. அவங்க கிரிக்கெட்ல வந்து இட்ஸ் யுவர் டே, யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய பால் ஸ்டெப் அவுட் பண்ணி இது பண்ணாரு, அப்புறம் ஒரு இன்சைடேஜ் ஆச்சு, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இட் வாஸ் ஹிஸ் டே, ஹி மேட் இட் கவுண்ட், அவ்வளவுதான். அதாவது நம்ம எவ்வளவோ நான் ஸ்பெசிஃபிக்கா வந்து ப்ரூக் வந்து ஸ்பின்னு சரியா ஆட மாட்டாரு அப்படின்னு ஓட்டியிருக்கேன். பட் இந்த பிச்சில் பாகிஸ்தானோட இனிஷியலா ஃபாஸ்ட் பாலர் அடிச்சாலும் அதுக்கப்புறம் உஸ்மான் தாரிக் ஓரளவுக்கு பேக் ஃபுட் வந்து சொன்ன மாதிரி நிறைய டூ வந்தாங்க. அதை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணாங்க. கிரவுண்ட் பவுண்டரிஸ் எல்லாமே வந்து யூட்டிலைஸ் பண்ணி ரன்னிங் வித் விக்கெட்ஸ் நல்லா ரொட்டேட் பண்ணாங்க. அது ஏன்னா இனிஷியலா அவர் பவர் பிளேல அடிச்சாரு. ஸோ ரன் ரேட் இது வந்து ப்ரெஷர் வந்து ஆல்மோஸ்ட் இல்லவே இல்லை. நடுவில் ஓரளவுக்கு 4-6 அடிச்சிட்டாங்க. அதனால கொஞ்சம் ஈஸியா ஆயிடுச்சு அவங்களுக்கு. ப்ரூக் இல்லாம மொத்த டீமும் சேர்ந்து 60 ரன் அடிச்சிருக்கு. அது கடையில் அவர் டிசிஷன் ஒன் டவுன் வந்த டிசிஷன் கரெக்டான டிசிஷன். அது வந்து அவர் சேஞ்ச் பண்ணி உள்ள வந்தது. ஏன்னா இப்போ இவங்க பெத்தலோ பேண்டனோ அதுக்கப்புறம் 3-4 வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் வந்திருந்தாருன்னா யூட் ஆல்சோ ஸ்ட்ரகிள் தான். ஸோ அவர் இந்த ஃபுல் இன்னிங்ஸ் டைம் எடுத்து ஆடினது கடைசியில் அவர் இருந்து முடிச்சு கொடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த செஞ்சுரி அடிச்சோன்னா அந்த ஒரு யுஃபோரியா வந்ததுல அப்படியே விட்டாரு. ஆமா, அப்படி முடிச்சிருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. வில் ஜாக்ஸ் முடிச்சிருக்கலாம், ஓவர்டன் முடிச்சிருக்கலாம். அவங்கலாம் வந்து பாகிஸ்தான் டு பாகிஸ்தான் அப்படின்னு அது வில் ஜாக்ஸ் வந்து அதுக்கு முடி ஓவர்ல இருந்து நான் முடிக்கிறேன், ஒரே பால்ல முடிக்கிறேன் நவுந்து ஃபாஸ்ட் பாலர்னு ட்ரை பண்ணாரு போல. அது கொஞ்சம் வந்து இந்த பங்களாதேஷ் வந்து இந்தியாவோட ஒரு மேட்ச் வந்துச்சு, நாங்க 4 அடிச்சுதான் ஜெயிப்போம் அப்படின்னு லாஸ்ட் ஒரு ரன் இருக்கும் போது அந்த மாதிரி பொறுமையா அடிக்கிறா அப்படின்னும் போது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அஃப்ரிடியே வந்து நியூ பால்ல போட்டு 2 ஃபாஸ்ட் பாலர்ஸ் நியூ பால்ல விக்கெட் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஓரளவுக்கு ஒரு டீமுக்கு ஒரு பேட்ஸ்மேன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஒரு ஃபாஸ்ட் பாலர் தானே எடுத்தாரு அவர், விக்கெட்லெஸ் சல்மான் முன்சா. இல்ல அது அந்த ஃபாஸ்ட் பாலர்னா அந்த ஆர்ச்சர் சொல்றேன். நியூ பால் ஓபனர்ஸ் வந்து சீப்பா லைக் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தி ஓபனர்ஸ் எடுத்துட்டாங்க. அதுதான் டிஃபரன்ஸ்ன்ற. இவங்களோட அந்த ஒன் டவுன் வந்தவர் வந்து அடிச்சு நல்லா கொடுத்துட்டு கொண்டு போயிட்டாரு கடைசி வரைக்கும். அவங்களுக்கு வந்து வந்தது விக்கெட் சரியில்லை, 2 டவுனும் சரியில்லை அப்படிங்க. சயீம் அய்யூப் வந்து ஒரு ஆஸ்பினரா டீம்ல விளையாடிட்டு இருக்காரு பேசிக்கலி. அவரும் கொஞ்சம், அதாவது கொஞ்சமாவது ஏதாவது நம்ம அப்ளை பண்றோம்னு சொல்றோம்ல, அது அப்படின்னா என்ன? ஆர்ச்சர் வந்து ப்ரிடாமினன்ட்லி ரைட் ஹேண்டருக்கு வந்து பால் உள்ள மூவ் பண்றாரு, லெஃப்ட் ஹேண்டருக்கு வந்து பால் வெளியே போகுது. கரெக்டா வெளியே ஸ்டெப் அவுட் பண்ணி ஒரு 6 எக்ஸ்ட்ரா கவர் மாதிரி அடிச்சாரு, 4 அடிச்சாரு. கரெக்டா தான் ஆடுறாரு. திருப்பி வந்து அவர் அகைன்ஸ்ட் தி ஸ்விங் அவர் வந்து ஃபேஸ் 140ல போட்டு வெளியே இப்படி ஸ்விங் பண்ணிட்டு இருக்காரு. பாலையும் கவர் பண்ணாம அப்படி இப்படி ஸ்வீப் அடிச்சா டாப் எட்ஜ் ஆகுன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு சாதாரணமா கோச் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்வீப்போ புல்லோ ஹூக்கோ ஆடும்போது கெட் பிஹைண்ட் த பால் அண்ட் புல் அண்ட் ஹூக் அப்படிம்பாங்க. இவர் வந்து சும்மா பேட்டை மட்டும் இப்படி விடுவாரு, பால் ஆல்ரெடி ஸ்விங்கா வெளியே போயிட்டு இருக்கு, அப்படி அடிச்சா டாப் எட்ஜ் தான் வரப்போகுது. இது வந்து பேசிக்கா எல்லாருக்கும் ஒரு தெரியுற விஷயம். அவர் வந்து இஷ்டத்துக்கு சுத்துறாரு பேசிக்கலி, அது சரிப்பட்டு வர மாட்டேங்குது. சைமை மாதிரி ஒருத்தர் வந்து நாட் எக்ஸ்பெக்டட் ஆஃப் ஹிம், எக்ஸ்பெக்டட் பெட்டர். இந்த மாதிரி இஷான் கிஷானோ ரிஷப் பந்த் கூட இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்களே வந்து அவங்களே வலிச்சு இந்த பக்கம் லெக் சைடு இழுக்க மாட்டாங்க. அவங்க 2 பேருமே அந்த வலிச்சு அடிக்கிறது அவங்க 2 பேர் தான் யூஸ் அடிப்பாங்க, அவங்களே பண்ண மாட்டாங்க. பட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அவர் ஒரு நமட்டு சிரிப்பு வச்சு தான் போனாரு. he was not very சீரியஸ்ன்ற மாதிரி தெரியல. அது ஒரு டிரா பண்ண மாட்டாரா அப்படிங்கறதுதான் இந்த மாதிரி தான் போன மாதிரி இருந்துச்சு. இல்ல அது அவருக்கு வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல வரும்போது பயங்கர டாப் ஃபார்ம், பயங்கர ஹைப் வந்தாரு. ஆஸ் ஆஃப் லேட் ஒரு லாஸ்ட் ஒரு 20-25 இன்னிங்ஸ் பேட்டிங் டேக்கன் வெரி மச் டவுன் கிரேட் தான். அந்த ஒரு டவுன் ஸ்லைட்ல தான் இருக்காரு. பெருசா ஒன்னும் ரன் அடிக்கல. வந்த புதுசுல பயங்கர கன்சிஸ்டன்டா நிறைய ரன்ஸ் அடிச்சாரு. அந்த புதுசுல அவர் லாஸ்ட் சொன்னாங்க, அதான் லாஸ்ட் இந்த டோர்னமெண்ட்லாம் இல்ல, ஒரு லாஸ்ட் ஒரு ஃபியூ டோர்னமெண்ட்ஸாவே பேட்டிங் வைஸ், ஐ மீன் நம்ம லாஸ்ட் ஏஷியா கப்ல நிறைய கண்டினியூஸா நிறைய டக் எடுத்துட்டு இருந்தாருல, ஏதோ ஃபர்ஸ்ட் பால் இது அவுட் ஆயிட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னாடி வந்து டவுன் ஸ்லைட்ல தான் இருக்காரு. அவர் ரெக்கார்ட் தான் அபிஷேக் சர்மா சேஸ் பண்ணிட்டு இருக்காரு. மோஸ்ட் டக்ஸ் இன் கிவன் இயர் வந்து இவர் 8 டக்கு. தலைவர் அபிஷேக் சர்மா இப்ப 3 வந்திருக்காரு. 8 கேட்ச் அப் பண்றாரா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் அவர் ரெக்கார்ட் தான் இவர் சேஸ் பண்றாரு. கஷ்டம் தான்.
ஸோ இங்கிலாந்து ஆர் த்ரூ டு செமிஸ். 1 ஃபுட் இந்த இதுன்னு நம்ம நேற்று சொன்னோம். இன்னைக்கு வந்து 2 ஃபுட்டையும் உள்ள வச்சு உள்ள போயிட்டாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த டீம் வந்து இப்போ பாகிஸ்தான் வந்து கிட்டத்தட்ட 1 ஃபுட் இந்த எக்ஸிட் டோர் வச்சுட்டாங்க. இனி வந்து நாளைக்கு நியூசிலாந்து ஜெயிச்சிட்டாங்க, ஸ்ரீலங்கா ஜெயிச்சிட்டா, ஏதாவது ஒரு டீம் ஜெயிச்சாங்கன்னா, ஸ்ரீலங்கா ஜெயிச்சா அவங்க 2 பாயிண்ட் போவாங்க, நியூசிலாந்து ஜெயிச்சா 3 பாயிண்ட் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கிலாந்து நியூசிலாந்து எப்படி போகுதுன்னு பார்க்கணும். மட்டும் என்ன நினைக்கிறேன், இந்த குரூப் எப்படி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இங்கிலாந்து வந்து அதாவது நாங்க வந்து பேசிட்டு இருந்தோம் வேற ஒருத்தரோட, இங்கிலாந்து பரவாயில்ல, ஐ திங்க் இந்த குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னு பேசும்போது தொடர்ந்து 2 விக்கெட் விழுந்தாங்க. அதுக்கப்புறம் போச்சு. அதான் இங்கிலாந்து வந்து நல்லா கம்ஃபர்டபுளா குவாலிஃபை ஆயிட்டாங்க. நான் ஆக்சுவலா கொஞ்சம் இந்த மேட்ச் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு தான் நினைச்சேன். பட் குவைட் கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிட்டாங்க. நானும் வெற்றியும் நேற்று பாகிஸ்தான் ஜெயிப்பாங்கன்னு தான் சொன்னோம். லாகூல் தான் இங்கிலாந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த இங்கிலீஷ் மேன் சொன்னாரு. இந்த இங்கிலீஷ் மேன் செஞ்சுரி அடிச்சிட்டாரு. நாளைக்கு மேட்ச் என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது யாரு ஜெயிச்சா அவங்களுக்கு நல்லது. யாருக்கு நல்லது? பாகிஸ்தானுக்கு. பாகிஸ்தான் கேன் ஸ்டில் பீட் ஸ்ரீலங்கா இல்லையா? சோ ஸ்ரீலங்கா ஜெயிச்சாதான் நல்லது பாகிஸ்தானுக்கு. அதுலதான் 2 விக்கெட் அதெல்லாம் வரணும். இங்கிலாந்து என்னதான் தடவினாலும் இது பண்ணாலும் எப்படியோ தேத்தி போயிட்டாங்க. அது என்ன ரிசல்ட்ஸ் தான் மேட்டர். எப்படி போறாங்கன்றது மேட்டர் கிடையாது. ரிசல்ட்ஸ் வந்துருச்சா போயிட்டாங்க, அவ்வளவுதான். இப்ப வந்து நிறைய பேருக்கு இது சொல்லிட்டு இருக்காங்க, ஐசிசி வந்து ஏற்கனவே ஃபைனல்ஸ் டிக்கெட்டை வந்து இந்தியால டிக்கெட் வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தான் வந்து வெளியே அனுப்பிச்சிருவாங்க, ஃபைனல் டிக்கெட் இந்தியால தான் வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் பார்ப்போம். பட் பாகிஸ்தான் had a குட் சான்ஸ், அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. மேபி பெட்டர் டீம் செலெக்ஷன் பாபர் அசாம் யூஸ் பண்ணிக்கலாம். பவுலிங் அந்த டியூனால சொல்லலாம் ஓரளவுக்கு. அந்த கடைசியில ஒரு 10வது ஓவருக்கு அப்புறம் இந்த ஸ்டார்டர் ஸ்ட்ரகிளிங் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா போட்டிருக்கலாம். மற்றபடி நீங்க சொன்னீங்க, இதான் எல்லாரும் சொல்லுவாங்க. இப்ப நீங்க வந்து இந்தியா வந்து துபாயில ஒரே வென்யூல ஆடி கப்பு ஜெயிச்சாங்கன்னு சொல்றீங்கல்ல, ஒரே வென்யூல ஆடி ஜெயிங்க கப்ப. அதே மாதிரி நீங்க கன்வின்சிங்கா ஜெயிச்சு காட்டுங்க அப்படின்னு தான் இப்ப தோணும். எனக்கா தானே சொல்ல தோணும். அப்ப இந்த கமெண்டேட்டர்ஸ்லாம் அதெல்லாம் அப்ப பேச மாட்டாங்க. அவங்க வந்து இந்தியா இன்வால்வ் ஆனா மட்டும்தான் வந்து இந்த நொட்டை சொல்றதெல்லாம் பேசுவாங்க. இதே இது ஒருவேளை பாகிஸ்தான் ஜெயிச்சு சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தானோட ஃபைனல்ஸ் ஆட போயிருந்தாலும் செமிஃபைனல்ஸ் ஆட போயிருந்தாலும் மில்லர் சொல்லியிருப்பாரு இது வந்து அன்ஃபேர் அட்வான்டேஜ் அப்படின்னு. அதான். சோ அதான் என்ன ஆகுதுன்னு பாப்போம். நாளைக்கு இருக்கு அடுத்த வேடிக்கை. நாளைக்கு கொலம்போல பிரேமதாசா ஸ்டேடியம், ஸ்ரீலங்கா வர்சஸ் நியூசிலாந்து. நாளைக்கும் வெதர் கிளியரா இருக்கு. பாய்ஸ் சொல்லுங்க. நியூசிலாந்துக்கு ஒரு கேம் ஆடி ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. திருப்பி ஃப்ரெஷ்ஷா வராங்க, ரெஸ்டட் எல்லாம் சொல்றாங்க. லாக்கி திருப்பி வந்திருப்பாரு. அவர் ஆடுவாரா இல்லையான்னு டவுட் இருந்துச்சு. கண்டிப்பா நாளைக்கு ஆடுவாரு. லாக்கி அன்னைக்கு ஆடினாரு வெற்றி. அன்னைக்கு வந்து அவங்க ஆடுற மாதிரி தான் சொன்னாங்க. லாக்கி அன்னைக்கு வந்து 2 சேஞ்ச் சொன்னாங்க. டஃபி அவுட்னு சொன்னாங்க. அதுக்கு பதிலா இஷோதி வந்திருக்காரு. அந்த கோல் அவருக்கு பதிலா சாண்டர் வந்துட்டாரு. 2 சேஞ்ச் தான் சொன்னாங்க. இல்ல அதான் டிராவல் முடிச்சுட்டு அடுத்த நாள் உடனே விளையாடுற மாதிரி இருந்துச்சு. இல்ல அன்னைக்கு விளையாண்டுருப்பாரு. மேட்ச் நடந்ததா லாக்கி ஆடி இருப்பாரு. அதான் டிராவல் பண்ணிட்டு ஒரு 1 வீக் ரெஸ்ட் வேற இருந்திருக்குல இப்போ. சோ அந்த டிராவல் அடுத்த நாள் விளையாட எந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம அவர் வேற ப்ரோன் டு இன்ஜுரி. அதை சொல்றேன் நான். எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது, ரெஸ்ட் பண்ணிட்டு விளையாடுவாரு. அதனால நியூசிலாந்து ஃபுல் டீம். நியூசிலாந்து ரெயின் அஃபெக்டட் மேட்ச்க்கு என்ன 11 அனௌன்ஸ் பண்ணாங்களே அதே 11 தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? டாஸ் வின் பண்றதுக்கு முன்னாடி ரெயின் வரதுக்கு முன்னாடி தான் டாஸ் பண்ணாங்க. ஃபுல் கேம் இருக்கும்போது தான் டாஸ் போட்டாங்க. சோ ஃபுல் கேமுக்கான டீம் ஐ திங்க் தே வில் ஸ்டிக் வித் தி சேம் டீம். ஸ்ரீலங்கா தோத்தாங்களே, இப்படி பேட்டிங் பேடா போய் தோத்தாங்களே. என் தலைமை குசால் மெண்டிஸ் திருப்பி குசால் பெரேரா உள்ள வருவாரா இல்ல வேற யாராச்சும் வருவாங்களா? ஜானித் லியனகேக்கு ஏதாவது சான்ஸ் கொடுப்பாங்களா இல்ல சூப்பர் ஸ்டார் அசலங்கா உள்ள வருவாரா? ஐ திங்க் இதெல்லாம் பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டாங்க. அதே டீமோட தான் போவாங்க நினைக்கிறேன். சேஞ்ச் பண்றதுக்கு அன்லெஸ் இன்ஜுரி ஏதாவது இருந்தாலே அது கோ தி சேம் டீம் தான். அது அவங்க வந்து ஒரு மேட்ச் ஆஸ்திரேலியா கன்வின்சிங்கா ஜெயிச்சாங்க. ஆனா அதே ஆஸ்திரேலியா தான் ஜிம்பாப்வே ஜெயிச்சாங்க. அந்த ஆஸ்திரேலியா வந்து வெற்றி நிசாங்கா அடிச்சா ஜெயிக்கிறாங்க. நிசாங்கா அடிக்காட்டி முடிஞ்சு போச்சு. அதான் அவங்களுக்கு ஒரு சீனியர் பவுலரும் கிடையாது, ஹசரங்கா இல்ல. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, தெரியல. பவுலிங் ஆக்சுவலா நம்ம நினைச்ச மாதிரி அவங்க பெருசா ஸ்ட்ரகிள் பண்ணல. ஸ்ட்ரகிளிங் இன் பிக் டைம் இன் பேட்டிங். ஐ மீன் அந்த அளவுக்கு பெனிட்ரேஷன் இல்ல, ஓகே. பட் ஸ்டில் இந்த பிட்சுக்கு வச்சு டீசென்ட் எனஃப் ஒப்பேத்திடுறாங்க. ஸோ பேட்டிங் தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அதாவது சிங்கிள் எடுக்க பார்த்து டிஃபெண்ட் பண்ற பார்த்து கையில கொடுத்து போற அளவுக்கு ஒன்னும் பெருசா யாரும் ஸ்பின்னர் இல்ல. ரொம்ப எக்ஸ்பென்சிவா இல்லாம 4 ஓவர் தள்ளிடுறாரு உள்ள. விக்கெட் எடுக்கிறாரோ 1-2 எடுத்தாலும் தள்ளிடுறாரு. தீக்ஷானா அதோட சமீரா மதுசங்கர் டீசெண்டா தான் போடுறாங்க. அதனால அப்படியே 4 போல வச்சு ஓட்டிடுறாங்க. ஹேமந்த் ஆன் அண்ட் ஆஃப் சில மேட்ச் ரொம்ப நல்லா போடுறாரு, சில மேட்ச் பேடா போடுறாரு. பவுலிங் வந்து கம்பேரிட்டிவ்லி பெட்டர் தன் தேர் பேட்டிங். எனக்கு என்ன ஒண்ணு அசரங்கா இருந்திருந்தா he would have definitely taken few more wickets.
அந்த இப்போ இங்கிலாண்டோட அந்த ரன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளி கம்மியா இருக்கலாம். அவங்க அடிச்ச ரன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் இருந்திருக்கலாம் அப்படின்றதுதான். பட் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிற வச்சு ஓட்ட வேண்டியதுதான். அதனால லாஸ்ட் சான்ஸ் ஃபார் ஸ்ரீலங்கா. இன்னைக்கு ஜெயிச்சாதான் வந்து செமிஃபைனல்ஸ் கொலம்போல ஆட முடியும், ஃபைனல்ஸும் கொலம்போல ஆட முடியும். அப்படி இல்லாட்டி கொடுத்தாச்சு. ஜெயிச்சா போயிடுவாங்களா? ஒரு பெர்செப்ஷன் தான். ஜெயிச்சா வெளியே இருக்குல்ல இல்லையா? என்னடா இல்ல இல்ல இன்னொரு மேட்ச் ஜெயிக்கணும்ல. கேக்கல எனக்கு. என்னோட விஷுவல்ஸும் ஆடியோவும் வருதா? ஆடியோ இப்போ வந்துச்சு. ஓகே சாரி. இல்ல ஸ்ரீலங்கா இதை ஜெயிச்சாலும் அடுத்து பாகிஸ்தானோட இது பண்ணும் 2 மேட்ச் விளையாடணும். ஆமா ஆமா, இதை ஜெயிச்சாலாம் ஒண்ணும் உள்ள அனுப்ப மாட்டாங்க. இதை ஜெயிச்சா யூஆர் ஸ்டில் அலைவ், அவ்வளவுதான். இதான் ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. பாகிஸ்தானோட ஜெயிச்சு கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகும். கடைசி மேட்ச் வந்து பாகிஸ்தானும் இப்ப வெற்றி சொல்லுவான் எனக்கு தெரியும். இப்ப ஸ்ரீலங்கா இன்டர்நெட்ல பார்த்தேன், ஸ்ரீலங்காவும் பாகிஸ்தானும் தோத்து எல்லாரும் இந்தியாவுக்கு வாங்க அப்படின்னு ஸ்ரீலங்கா டோர்னமெண்ட்டை இழுத்து மூடிடுவாங்க. நியூசிலாந்து இங்கிலாந்து வச்சு எல்லாரும் இங்க இந்தியாவுக்கு வாங்க அப்படின்ட்டு சொல்ல வர்ற. ஆமா பிரதர். இப்ப அவங்க என்ன சொன்னாங்க, இப்ப திடீர்னு ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. ஸ்ரீலங்கா வந்து செமிஃபைனல்ஸ் போயிட்டா செமிஃபைனல்ஸ் வந்து கொலம்போல நடக்கும். அது முன்னாடி பிளான்லயே இல்ல. பாகிஸ்தான் செமிஃபைனல்ஸ் வந்தா தானே பிளான்ல இருந்துச்சு. சரி மாத்தினாங்க. சோ இப்ப அந்த மாதிரி மாத்துறப்ப இப்ப வராட்டி எல்லாத்தையும் எதுக்கு ஒன்னு அங்க ஆடிட்டீங்க, நீங்க செமிஃபைனல் போவீங்களா முதல்ல? அது முக்கியம் இல்ல. இல்ல இன்னொன்னு என்னன்னா, நம்ம ஊர்ல வந்து இப்போ மேட்ச் வந்து நல்லா மக்கள் வந்து நிறைய எல்லா மேட்சும் பாக்குறாங்க. அதர் டீம்ஸ்னாலும் பாக்குறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 20,000 30,000 டர்ன் ஓவர்லாம் வருது. இன்னைக்கு மேட்ச் இங்கிலாந்து பாகிஸ்தான் மேட்ச்ல வந்து கொஞ்சம் காத்தாடிட்டு தான் இருந்துச்சு. மோஸ்ட்லி இங்கிலீஷ் ஃபேன்ஸ் தான் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து கம்மி வெற்றி, கிரவுட் ரொம்ப நியூட்ரல் வேல்யூ கம்மி தான். எஸ் அதான். சோ அதுக்கு ஒரு நாக் அவுட் லெவலுக்கு நீங்க வர்றப்ப அட்லீஸ்ட் இந்தியா வந்து அட்லீஸ்ட் கிரௌடாவது வரும். ஒரு டீசென்ட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. அதுக்குதான். சரி பாப்போம். இதுல என்ன கீ மேட்சப்ஸ் என்ன? பத்தும் நிசாங்கா அடிச்சா ஸ்ரீலங்கா ஜெயிக்கும், இதுதான் வந்து எக்ஸ் ஃபேக்டர். இவங்களுக்கு என்ன எக்ஸ் ஃபேக்டர், என்ன கீ மேட்சப்? 8 நாள் கழிச்சு விளையாடுறாங்க. அதனால இது பாக்குறப்ப ஈஸ்வதி வந்து நம்ம கிட்ட நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. நம்ம அந்த பைலேட்டரல் சீரீஸ்ல அந்த ஃபார்ம் மெயின்டைன் பண்ணி ஈஸ்வதி 8 நாள் கழிச்சு விளையாடுறது ரொம்ப நல்ல பாயிண்ட். ஆக்சுவலா அந்த ஒரு மொமெண்டம், அது பெரிய மொமெண்டம் பிரேக்கர். அது பட் அவங்களுக்கு நிறைய இன்ஜுரி இருந்துச்சு. அதனால கொஞ்சம் மேபி சாண்ட்னர் அவர் எல்லாமே ஃபுல்லா ரெக்கவர் ஆயிருப்பாரு. சாண்ட்னர் வந்து நாட் சோ இம்ப்ரெசிவ் சோ ஃபார். இந்த பால்ல அன்பேட் ஒன்றும் பெருசா பண்ணல, ஏன்னா சான்ஸ் கிடைக்கல சில மேட்சஸ்ல. பேட் இந்த பிட்ச்ல வந்து ஐ திங்க் இதான் கடைசி சான்ஸ். நிறைய ரைட் ஹேண்டர்ஸும் இருக்காங்க இந்த இதுல. ஸோ இதுல வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அவர் முக்கியமா. அது நிசாங்காவை எடுத்துட்டாலும் அதுக்கப்புறமும் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் சாண்டர் ஒழுங்கா போட்டாருன்னா சான்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஆனா நியூசிலாந்துக்கு ஒரு ரிஸ்க் இருக்கு. அவங்க இது வரைக்கும் எல்லா மேட்சும் இந்தியாவில ஆடினாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்லோ பிட்ச் இதுல வந்து அவங்க அடாப்ட் பண்ணி ஆடணும். அதுக்கு வந்து ஸ்ரீலங்கால ஃபர்ஸ்ட் மேட்ச் இவங்க அபிஷியல் ஆடுறது ஃபர்ஸ்ட் மேட்ச் தான். இவங்க 2 பேருக்குமே அது பிடிக்காது அவ்வளவா. இந்த ஃபின் ஆலன் சேஃபர்ட் 2 பேருமே லைக் பால் கமிங் ஆன் டு தி பேட் த்ரூ தி லைன் ஆன் தி ரைஸ் அப்படியே ஜாலியா அடிக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு பிடிக்கும். அந்த ரிஸ்க் they will not like this. பட் இந்த இதுல வந்து சாப்மன் அண்ட் மிஷல் கேன் டூ வெல். அவனுக்கு ரச்சின் ரவீந்திராவுமே ஆக்சுவலா நல்லா விளையாடுவாரு. இந்த மாதிரி மொக்க பிச்சுல தான் ரவீந்திரா தட்டி தள்ளுவாரு. நியூசிலாந்து இல்ல என்னன்னா போனதுல வந்து ஆக்சுவலி நியூசிலாந்து ஸ்ரீலங்கா பவுலிங் போடும்போது சமீராக்கு வந்து நியூ பால்ல கொடுக்கல. ஐ திங்க் மோஸ்ட்லி இவரு மதுசங்காவும் தீக்ஷானா வச்சு போடாங்க. அந்த மாதிரியே பேஸ் கொடுக்காம இவங்களுக்கு ஃபின்னாலன் சேஃபர்ட்டுக்கு வந்து பேஸ் கொடுக்காம போட்டா பெட்டரா இருக்கும். அந்த மாதிரி நான் போனதுக்கு அப்புறமே வேற வழி இல்ல, அவங்க சமீரா தான் பேக் லோட் பண்ணும் பின்னாடி. பட் ஒரு ஓவரும் கொடுக்கலன்றப்ப அதுக்கு போன மேட்ச் வந்து ஒரு ஓவர் நியூ பால் ஸ்டார்ட் பண்ணாரு. போன மேட்ச் பண்ண மாதிரி பேஸ் கொடுக்காம இருந்தா நீ சொன்ன மாதிரி ஃபின்னாலனுக்கும் சீஃபர்டுக்கும் பேஸ் கொடுக்காம மதுசங்கா வச்சு கொஞ்சம் கட்டர்ஸ் இல்ல உள்ள வர மாதிரி பவுலிங் போட்டு இன்ஸ்விங் பிளஸ் தீக்ஷானா வச்சு போட்டா பெட்டரா இருக்கும். ஓகே பாப்போம் யாரு ஜெயிப்பான்னு சொல்றீங்க? அதுல நியூசிலாந்து வெற்றி. சர்ப்ரைஸா ஸ்ரீலங்கா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீலங்கான்னு முதலாளி சொல்லிட்டாரு. நானும் ஸ்ரீலங்கா போனது அவங்க பேட்டிங் பார்த்து ரொம்ப விரக்தி ஆயிட்டியா? சரி, ஹோம் டீம் கொலம்போ நாளைக்கு ஃபுல் சப்போர்ட், அதனால நானும் ஸ்ரீலங்கானே சொல்றேன். ஸோ 2 ஸ்ரீலங்கா மற்றும் நியூசிலாந்து. அவர் இருந்திருந்தா அவர் நியூசிலாந்து ஸ்ரீலங்கான்னு நம்ம சொல்லும் போது அவர் நியூசிலாந்துன்னு தான் சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால பாப்போம் என்ன ஆகுதுன்னு. பேலன்ஸ் கேம் தான், எப்படி வேணாலும் போகலாம் நாளைக்கு.
சம்பவம் ஐ ஃபீல் ஸ்ரீலங்கா, இவங்க ஒருத்தர் ஸ்ரீலங்கா, ஒருத்தர் நியூசிலாந்து சொல்றாங்க. பாப்பா என்னதுன்னு. பிஃபோர் வி க்ளோஸ் அப்டேட் ஆன் இந்தியன் டீம் பிராக்டிஸ் இன்னைக்கு. அதான் அன்ஃபார்ச்சுனேட்லி ரிங்கு இஸ் நாட் வித் த டீம். நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வியூவர்ஸ் உங்களுக்கும் அதான் சொல்லிக்கிறோம். ஃபேமிலி எமர்ஜென்சி, வி டோன்ட் வாண்ட் டு எலாபரேட் ஆன் தட், பட் இஸ் நாட் வித் த டீம். ஸோ அப்படிங்கிறப்ப தட் மேக்ஸ் செலெக்ஷன் ஈஸியர் இப்போ. அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் ரிங்கு, பட் இப்போ தேர் பிரிங் இன் சஞ்சு சாம்சன் ஆப்வியஸ்லி இந்த டீம். ஓப்பன் பண்ணுவாரு ஆஃப் ஸ்பின்னர். அவங்களுக்கு ஆஃப் ஸ்பின்னர் இல்லை இருந்தாலும் அது கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா சிக்கந்தர் ராசா சிக்கந்தர் ராசா இருக்காரு. இன்ஜுரி அதோட வந்து போடுவாரா? நியூ பால்ல போட மாட்டாரு. நியூ பால்ல போட மாட்டாரு. ஆனா போட்டாரு, இவங்களோட போட்டாரு. இது ஆஸ்திரேலியாவோடலாம். நான் சொல்ற அளவுக்கு ஒன்றும் போடல. ஓகே வாட்ரி சிக்கந்தர் ராசா இன்ஜுரி அது நான் பவுலிங் ஹேண்ட் தான். அது டேப் பண்ணிட்டு பேட்டிங்லாம் அதுக்கப்புறம் வந்து பண்ணாரு. அதுக்கப்புறம் அப்டேட் எதுவும் இல்ல. அவர் ஏதோ ஸ்கேனுக்கு போனாரோ ஏதோ நான் பார்த்தேன். என்கிராவா தான் ட்ரை பண்ணுவாங்க. சாம்சன் அவ்வளவுனா தூக்கி பவுன்ஸா தான் போடுவாங்க. ஆமா. சோ அதனால இவங்க மேபி சோ அன்பார்ச்சுனேட்லி இவர் இல்லாதனால தே மே புஷ் இஷான் கிஷான் டு நம்பர் 3. திலக் அப்படி எல்லாரும் ஒரு டவுன் கீழே போவாங்க, இல்ல லெஃப்ட் ரைட் மெயின்டைன் பண்ணணும்னு பார்ப்பாங்க. இப்போ அதுதான் அவங்களுடைய இதா இருக்குன்னு எல்லாரும் சொல்றதுனால தி லுக் டு மெயின்டைன் லெஃப்ட் ரைட் த்ரூ அவுட். இப்போ கரெக்டா வந்துருவாங்க. ஏன்னா ரைட் ஹேண்டர்ஸ்ன்னு பார்த்தா சஞ்சு, ஸ்கை டாப் 4ல 2 ரைட் ஹேண்டர் இருக்காங்க. அப்புறம் ஹார்திக் தூபே நீங்க ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். அங்கேயும் வந்து சொன்னது வந்து அதுதான் பண்ணலாம். சூரியகுமார் அதை மூடி வரலாம்னு சொன்னோம். அது வந்து பண்ணல. ஒன் வந்து சூரியகுமார் வந்திருக்கலான்னு. அதுக்கு மேபி அவரும் கொஞ்சம் கான்பிடண்டா இருந்தா வந்திருப்பாரு. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் பண்றாங்களா இதேதான் பண்றாங்க. மும்பை இந்தியன்ஸ்ல வந்து போன சீசன் ஃபுல்லா ரோஹித் சர்மா, ரிக்கில்டன் சீக்கிரம் அவுட் ஆயிட்டா வில் ஜாக்ஸ் ரைட் ஹேண்டர், அதுக்கப்புறம் ரைட் ஹேண்டர் வேணா சூரியகுமார் யாதவ் இல்லைன்னா திலக் வர்மா அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே கூட டன் த சேம் திங் இந்தியன் டீமுக்கு. பட் அதுல வந்து வேற ஒருத்தங்க டிசிஷன் எடுக்கிறாங்க, இதுல வேற ஒருத்தங்க டிசிஷன் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல திலக் வர்மா வந்து given up his taken the slot from சூரியகுமார் யாதவ் தானே. அவர் எனக்கு நம்பர் 3 வேணும்னு கேட்டு வாங்கிட்டாரு. பட் அதுக்கு முன்னாடி ஸ்கை 3 தானே வந்துட்டு இருந்தார், 1 தானே வந்துட்டு இருந்தார். அந்த ஒரு திலக் வர்மா நல்ல ஒரு சூரியகுமாருக்கு இன்ஜுரி ஆனப்போ ஒரு மேட்ச் ஏதோ ஆடி ஜெயிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் he has consistently wanted to stay in 3. 2 செஞ்சுரி தொடர்ந்து 2 மேட்ச்ல அடிச்சாரு நம்பர் 3 போயிட்டு. ஆமா. ஆனா நீ இன்னைக்கு ப்ரூ அடிச்ச மாதிரி ஒருவேளை நாளைக்கு ஸ்கை கேன் டிசைட் இல்ல நான் வந்து நான் 1-1 வரேன் அப்படின்னு அவர் அடிச்சு ஒரு கேப்டன்சி நீங்க ஆடுறது கூட இல்ல வெற்றி. அதெல்லாம் இல்ல வெற்றி. ரைட் லெஃப்ட் தான் இனிமே அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. இது இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் அவங்க இது பண்ண மாட்டாங்க. பட் ஆனா இந்த டீம்ல ஆக்சுவலா ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்து வெறும் ராசா மட்டும்தான் இருக்காரு, வேற யாருமே கிடையாது. பென்னட் போடுவாரு. பென்னட்லாம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இன்னைக்கு இந்த கொடுக்கணும்னு கொடுத்தாங்கல்ல வில் ஜாக்ஸ்க்கு என்னாச்சுன்னு பாத்தீங்கல்ல. அப்படிதான் பண்ணுவாங்க இந்தியன்ஸ். ஆரியந்தத்து 2 விக்கெட் எடுத்தாருன்னா அவர் ரொம்ப நல்லா போடுவார். நியூ பால்லே போட்டு பழந்துன்னு அவர் வந்து இது போட்டவர். அதனால போட்டுட்டு இருக்காரு. அதனால அப்படி பண்ண முடியாது. போடணும்னு நீங்க வில் ஜாக்ஸ் இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா அடிச்சாங்கல்ல, அந்த மாதிரிதான் ஆகும். மார்க்கம் எடுத்தாரு எல்லாம். மார்க்கம் நியூ பால்ல போடுவாரு. ஓகே, போட்டது இல்லைன்னு நினைக்கிறேன். மார்க்கம்க்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, எவ்வளவு நியூ பால் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டிருக்காரு. ஸோ அதுதான். ஸோ பாப்பா என்ன ஆகுதுன்னு எனிவே டீடைல் நாளைக்கு பேசுவோம் இந்த மேட்சை பத்தி. இன்னும் நமக்கு ப்ராக்டிஸ் அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும் as we get closer to the match. ஸோ இப்போதைக்கு இவ்வளவுதான். பாகிஸ்தான் அப்படியே வெளியே விழுகிற ஸ்டேஜ்ல இருக்காங்க. இங்கிலாந்து வந்து அப்படியே உள்ள போயிட்டாங்க. அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஜெயிலர் தீம் மியூசிக் போட்டு உள்ள போயிட்டாங்க. நாளைக்கு வந்து இன்னொரு டீம் அப்படியே வெளியே போற மாதிரி போவாங்க, இன்னொரு டீம் உள்ள போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இந்தியா ப்ராக்டிஸை பத்தி ஒரு அப்டேட் கொடுத்தோம். ஸோ வில் கீப் கமிங் பேக். நீங்க சொல்றது சொல்லுங்க, we can close. அதாவது இங்கிலாந்து வந்து நேபாளோட எவ்வளவு ப்ரிகாரியஸா ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டீம் டு என்டர் த செமிஃபைனல் தடுமாறி ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் நாங்க தான் போயிருக்கிறோம் அப்படின்னு போயிட்டாங்க. எண்ட் ஆஃப் த டே கப்பு ஜெயிக்கிறது அவ்வளவுதான் முக்கியம். அது எப்படி ஜெயிக்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. நீ தடுமாறி கடைசியில ஜெயிச்சா கூட ஓகே தான். கப்பு ஜெயிச்சாதான் அதான் ஞாபகிக்க போறாங்க. நீ எப்படி ஜெயிச்சா ஞாபகிக்க போறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அன்னைக்கு வந்து ஆப்கானிஸ்தானோட தோத்து இருந்தா யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு தடுமாறி தானே நோபால் எல்லாம் போடுறா. எவ்வளவு ஒஸ்டா தோத்த மேட்ச ஆப்கானிஸ்தான் கையில இருந்து இது பண்ணாங்க. இன்னைக்கு இந்தியாவை போட்டு அடிச்சு அவங்க சவுத் ஆப்பிரிக்கா தான் இப்ப கப்பு ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். So anyway, we'll be back with more tomorrow. We sign off for this year. Bye.